உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு தெரியும், நீங்க சும்மாவே உட்கார மாட்டீங்க. சக்தியை தேடி தானே போறீங்க. ஆமா, நீங்க போக கூடாது. உங்க உடம்ப பாருங்க அண்ணா. உங்களால சரியா நிக்க கூட முடியல அண்ணா. ஆனா நீங்க பாட்டுக்கு வெளியே போறீங்க. நீங்க படுத்துட்டு இருக்கும்போது உங்க பாடி நடுங்குச்சு. நான் உங்களை போக விட மாட்டேன். நான் இப்ப கண்டிப்பா போய் தான் ஆகணும் நந்தோ. நீங்க ஓய்வெடுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இது உங்க ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை அண்ணா. நந்தோ, நான் மட்டும் இப்ப போலனா ரீமாவோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிரும். என்ன சொல்றீங்க? அப்படின்னா புரிய வைக்கிறதுக்குலாம் இப்ப டைம் இல்ல. நேரம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்றேன். அண்ணா, நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். உன்னதான் கேக்குறேன் சக்தி. நான் ஒன்னு சொல்லட்டுமா? காலடி சத்தத்தை வச்சு தாய்க்கு தெரியும் அது எந்த குழந்தைன்னு. அது வந்து சித்தி, உள்ள வா சொல்றேன்ல, உள்ள வா. எங்க போற? எங்க போறேன்னு கேட்டேன். சித்தி அது வந்து நான் இப்ப உனக்கு பொய் சொல்றது வழக்கமா போச்சுல? என்கிட்ட பொய் சொல்லாத. சிவா இப்ப வீட்ல இல்லைன்னு எனக்கு தெரியும். அவன் வெளியில போறத நான் பார்த்தேன். நீயும் அங்க இருந்த. சிவா எங்க போறான் சொல்லு. நந்து, நான் அவனோட சேஃப்டிக்காக தான் கேக்குறேன், சொல்லு. அவனுக்கு இன்னைக்கு ஷாக் அடிச்சுது. ஆனா இப்ப அவன் வீட்ல இல்ல, தனியா எங்கேயோ போயிருக்கான். எங்க போயிருக்கான்ற உண்மை என்கிட்ட சொல்லு நந்து. அவரு சக்தி கிட்ட தான் போயிருக்காரு. இல்ல சித்தி, நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்கிட்ட நீ பொய் சொல்லல, அப்படியா? அப்ப இது என்ன? நீ பொய் சொல்றேன்னு உன் கையிலேயே எழுதி இருக்கு. என்ன? எதுக்கு? சின்ன மம்மி, அவர் என்ன சொன்னாருன்னா இது ரீமாவோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னாரு. இருந்தாலும் நான் அவர் தடுக்க ரொம்ப முயற்சி பண்ண, ஆனா அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. நீ எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்யலாம் நந்து? இன்னைக்குதான் அவனுக்கு ஷாக் அடிச்சிருக்கா, ஆனா நீ பாட்டுக்கு அவனை வெளியில போக விட்டுட்ட. உன்னால முடியலன்னா நீ என்கிட்ட சொல்லிருந்தா நான் அவனை தடுத்திருப்பேன்ல. ஒருவேளை நான் வீட்டுல இல்லைன்னு அப்பாக்கு தெரிஞ்சிருக்குமோ? சிவா போன் எடுக்க மாட்டேங்கிறான். நந்து, நீ பண்ணது பெரிய தப்பு. இங்க பாருங்க அண்ணி, அவன் போறதுதான் நீங்க பாத்தீங்கல்ல. அப்ப நீங்க ஏன் சிவாவை தடுத்து நிறுத்துற? நான் இங்க நிறைய பாக்குறேன். சொல்லவா? மா, ஆமா, நான் சிவாவை பார்த்தேன். ஆனா அவனை பார்த்த உடனே நான் நேரா அவன் கிட்ட தான் போனேன். ஆனா அவன் அதுக்குள்ள கிளம்பி போயிட்டான்.
அதுக்கப்புறம் தான் நந்துவை நாங்க பார்த்தேன். அதான் நந்துவுக்கு சிவா எங்க போனான்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் இவன் கிட்ட நான் கேட்டேன். சின்ன மம்மி என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி. நான் உன்னை எப்படி மன்னிக்கிறது நந்து? இத்தனை வருஷம் கழிச்சு சிவா வாழ்க்கையில சந்தோஷம் வந்திருக்கு. ஒருவேளை அவன் இந்த ஒரு இன்சிடென்டால திரும்ப பழைய நிலைமைக்கு மாறிட்டானா, நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன். என்னம்மா? வேண்டாம் வேண்டாம், அழுகாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த கடவுள் தானே அவங்க 2 பேரையும் சேர்த்திருக்காரு. அவர் மேல நீ நம்பிக்கை வை. அவங்கள அவரே கரை சேர்த்திருவாரு. சிவா சக்திய பாக்குறதுக்கு இந்த ராத்திரியில எதுக்காக போயிருக்கான்? ரீமா சென்னோட வாழ்க்கை பிரச்சனையா? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? கண்டுபிடிச்சே ஆகணும். ஐயோ, இந்த ராத்திரியில யார் ஃபோன் பண்றா? அம்மா. இவங்களா இப்பயே ஃபோன் பண்றாங்க? ஹலோ, வணக்கம்மா. என்னாச்சு? என்ன இந்த ராத்திரியில ஃபோன் பண்ணிருக்கீங்க? எல்லாம் சரிதானே? இல்ல, எதுவும் சரியில்லை. என்னாச்சு? அங்க நீங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இங்க எங்க மொத்த குடும்பத்தோட தூக்கமும் பறந்து போச்சு. என்ன? ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.